ஹாய், இன்னைக்கு ஆகஸ்ட் 6th. நேற்று வந்து மணாலிலேருந்து சர்ச்சு போகலான்னு பார்த்தோம். ஒருத்தர் பைக் ரைட் ஆனதுனால போக முடியல. இன்றைக்கி கிளம்புறோம். கிளம்புல ஸ்டே பண்ணியிருக்கோம் நைட்டு. நான் விழுந்து வரதுனால சைட் கிளம்புறோம். 5:30 ஆகுது. ஸோ இவர் வந்து ஊருக்கு போகிறாரு. பைக் ஃபெயிலியர் ப்ராப்ளம்னால. என்னன்னாலும் தம்பி குளிச்சிட்ற அப்படிப்பா காலங்காத்தால் இந்த குளிர்லையும். எஸ், நாங்கள் தங்கி இந்த ரூம் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தாலுமே இங்கே நேர்லேருந்து பார்க்கும்போது தான் அந்த ஒவ்வொரு இடமும் அது தனியாக அழகாக இருக்கும். கார் ஒன்று போகுது, அவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதே வீடியோவில் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ தான் கிளவங்கலேருந்து கிளம்பி ஜிஸ்பா தாண்டி வந்துட்டுருக்கோம். ஜிஸ்பா நல்லா இருந்துச்சு ஊர். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ஜிஸ்பா தாண்டினதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குது. அப்புறம் வந்து ஆஃப் ரோடிங் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி தாண்டி போகணும். இன்றைக்கி எப்படி ரொம்ப டஃப்பான ரைடாக தான் இருக்குது. இன்றைக்கி டஃப்பான டேவாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, பாருங்கள் அப்படியே மவுண்டெயின்ஸ் நடுவில் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. தானே இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு நம்பர் மட்டும் சொன்னால் போதும், இந்த ஆச்சா அப்படின்ட்டு. ஒரு 6:30 பக்கம் ஆகுது. பயங்கரமாக குளிருது, முடியல. அதான் க்ளவெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கிளம்புறோம். இந்த அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் கைக்கு. கம்பூட்லாம் போட்டு வந்திருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பக்கம் வந்தாச்சு. தண்ணி ஜாஸ்தியாக போய்ட்டுருக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30 தான் இருக்கும். இப்போயே இவ்வளோ தண்ணி போகுது. மத்தியானத்துக்கு மேலே வந்து பயங்கரமாக தண்ணி போக மாட்டிருக்கு. மாட்டிச்சு பைக்கு. தேங்க்ஸ். ரெண்டு வாட்டர் கிராசிங் தாண்டி வந்தோடனே இப்போ தான் ஒரு நல்ல அருமையான இடத்த பார்க்குறேன். இந்த இடத்துக்கு பேர் தெரியல, ஆனால் சின்ன லேக் இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்ரு. சூப்பரான சீனரிஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க.
என்ன சொல்கிறேன்னு தெரியல. என் பைக் நம்பி நான் வந்து சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா ஏன்னு தெரியல, பைக்கு போகல, ப்ராப்ளமாக இருக்கு. இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ என்னன்னா நான் பிளானை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப போகலான் இருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆசை போகணுன்ட்டு. பாதி தூரம் வந்துட்டு சர்ச்சு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பைக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. மேலே ஏற முடியல. கீழே வேணால் போவோம், டவுன் ஸ்ட்ரீம் போவோம், அப் ஸ்ட்ரீம் கொண்டு போக முடியல என் பைக்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அழகான இடத்த இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போகிறேன். அவங்களுக்கு இன்னும் தெரியாது நான் ரிட்டன் போகிறேன்ட்டு. போயிட்டு எங்கே சிக்னல் கிடைக்குதோ அங்கே தான் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் இல்லை கால் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும்போது அப்போ தான் ரீச் ஆகும். எங்கே எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இறங்கிடும். இன்னும் மணாலியில் வேறு அங்கே கொஞ்சம் ஏறணும். இல்லைன்னா இதை ட்ரக்கை வச்சு தான் ஏற்றிட்டு போகணும் நானும். அந்த பைக்கோட கதை முடிஞ்சிங்க. என்னோடய ட்ரிப்பு முடிஞ்சிங்க. ஏன்னா என் கூட ஒருத்தர் வந்தான் சூர்யான்ட்டு. அவனுக்கும் அதே பிரச்சனை. பைக்கு கீழே போட்டு திரும்ப மணாலி போயிருக்கான். இந்த அழகான இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக லேக் இருக்குது. சூர்யா பைக்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. அப்படி கிளாங்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா என்னோட பைக் வந்து ஹில்ஸ் ஏறல. சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். ஏறல. ஹை ஆல்டிடியூட்ல ஏறவே முடியல என் பைக்ல. மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணதுல வந்துட்டு கொஞ்சம் இன்ஜின்லாம் பிரிச்சு பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நீங்க போகும்போதே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இது சரி பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு லடாக்கு போனோம்னா அங்க நிறைய சுத்தி பார்க்குற இடம் இருக்கு. அதெல்லாமே என் பைக்கை வச்சுட்டு பார்க்க முடியாது, காத்துங்கெல்லாம் போக முடியாது என் பைக்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு சரி ட்ரிப் இதோட முடிச்சுக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் கிளம்பி வந்துட்டேன். டவுன் ஸ்ட்ரீம்னால இறங்கி கிளம்பி வந்துட்டு நான் பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து பைக்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் மணாலிக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம், டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், சேலத்துக்கு அனுப்பிச்சிடலாம்னு பிளான் பண்ணேன். இங்கே வந்து ரொம்ப அருமையான மக்கள், இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க எல்லாம். பட் அவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க தமிழ்நாட்டிலேருந்து, இங்கே ஒரு 10 ஹவர்ஸ்க்கு ட்ராவலுக்கு தானே, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன் இதை மிஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நிறைய ஆப்ஷன் சொன்னாங்க. இந்த பக்கம் போகிற டாக்ஸிஸ் ஏதாவது பிடிச்சி போங்க அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் என்னன்னா டெல்லியிலேருந்து லேக்கு பஸ் இருக்கு, ஸோ அது சஜஸ்ட் பண்ணாங்க. டாக்ஸியில் போனால் அவங்க வந்து டிரைவருக்கு கேட்குறத நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏறி போய் லேக்கு போயிட்டோம்னா அங்கே போயிட்டு பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நம்ம சுற்றிட்டு திரும்ப பஸ்லேயே வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் இங்கே ஹோட்டலில் கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. நான் என்னோட பைக் இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு, பைக் என்னோட திங்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு போகிறதுக்கு கிளாங்லேருந்து பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் பஸ் தான், டெல்லி டு லே போகிற பஸ் அது. கிளாங் ஸ்டாப்பிங்கில் நான் ஏற போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லேக் வந்து 542 rupees கவர்மெண்ட் பஸ்ஸில். மார்னிங் 5 o'clock இங்கே கிளாங்ல பஸ், ஈவினிங் 7 o'clock லே போயிடுது. 12 hours ட்ராவல் டைம் டோட்டலாக பஸ்ஸில். ஸோ அது நல்ல பிளான் ஆச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதையே மிஸ் பண்ணுவோன்னே, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னோம். அதே மீன் டைமில் அந்த சூர்யாவும் பைக் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணிட்டு வரேன், நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா அப்படின்னா. சரி அவனும் நான் கிளாங்ல தானே இருக்கேன் அப்படின்னா அவனும் வரேன் அப்படி. ஸோ கிளாங்ல இப்போ ஆல்மோஸ்ட் நியூஸ் வேறு ஓடிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து அதாவது ஜம்மு காஷ்மீரை வந்து பிரிக்கிறாங்க ரெண்டா. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, லடாக் தனி யூனியன் டெரிட்டரியை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டாக என்னோட பைக்கும் இந்த மாதிரி ஆகுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கே போயிட்டாங்க, நேரம் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணேன், கால் டவர் கிடைக்கல அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சூர்யாவை இங்கே வந்துடும் அப்படி 8-9 அந்த ரேஞ்சில் வந்துடும் அப்படி. ஸோ வந்துட்டோம்னா அவன் இங்கேருந்து பைக்கில் போகிறான், நான் பஸ்ஸில் போயிட்டு மறுபடியும் எங்கள் டீமோட போய் ஜாயின் பண்ண போகிறேன். லே லடாக் சுற்ற போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அது போகல. அங்கே போய் லிமிட்டடான ஏரியா தான் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் துர்த்தக் லாஸ்ட் வில்லேஜ் எல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். தெரில எப்படின்னு தெரில, பிளான் அங்கே போய் தான் தெரியும். இன்னும் உங்களுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறேன், திரும்பி கிளம்ப வந்துட்டேன், பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன், எதுவுமே
பார்த்திபனுக்கும் கீர்த்திவாசனுக்கும் தெரியாது. என்னோடய பைக் ப்ராப்ளமே இன்னும் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் வரல, பின்னாடி வந்துட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 1:30க்கெலாம் இங்கேயே வந்துட்டேன் நான் ரிட்டனு. வந்தோடனே இங்கே எல்லாம் அப்படிலாம் பேசி சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாருமே தெரியுது. எல்லோரும் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க. எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. குட் திங். ஏன்னா ஒரு ட்ராவலருக்கு ரொம்ப முக்கியம் அது. எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாத மொழி இருக்கிற இடத்துல, தெரியாத ஊர், எதுவுமே தெரியாத இடத்துல இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும்போது ரொம்ப அருமையான விஷயம். அந்த மாதிரி இங்கே கிடைச்சாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:41. ஸோ சாப்பிட்டுட்டு அவன் வந்தோடனே பைக்கை பார்க்கிங் லாட்டில் விட்டுட்டு லாக் பண்ண போகிறேன் என் பைக்கை. நான் திரும்பி வந்தப்புறம் தான் எடுக்க போகிறேன். வந்து எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். காலையில் 5 மணிக்கு பஸ்ஸு ஏறி லே நாளைக்கு அங்கே பார்ப்போம். குட் நைட். நான் சொன்னேன்ல பஸ்ஸில் இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 5 மணிக்கு பஸ் ஏறினேன். அதுதான் பஸ்ஸில் போயிட்டு ஸோ அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருந்தப்போ ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, go bro. Hello, hi, this is Bhushan Sharan. I am working for the project, namely as the Royal Enfield project for the reduce of the trauma management from Surya to Leh with the Government of India and District Administration Leh. அதுதான் ஹெல்ப் பண்ணார் நமக்கு. அப்படியே பார்த்துட்டு போகலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், பைக் பிரேக் டவுன் ஆனதுனால அப்படியே பார்த்துக்கோங்க பஸ் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய ஃபாரினர்ஸ் சொல்கிறாங்க. அவ்வளோதான், அப்படியே போகிற வழியில் காமிக்கிறேன். இதுதான் சார்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற டென்ட் சிட்டி. ஸோ இங்கே சார்ச்சுக்கு ஸ்டே பண்ணுறது இங்கே ஸ்டே பண்ணலாம், கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சீப் தான். ஒரு பர்சனல் 250 அவ்வளோதான் வரும். சார்ச்சு வந்தாச்சு. இந்த 250 கிலோமீட்டர்ஸ் லே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ட்ரிஸ்லிங்காக இருக்குங்க, பயங்கர குளிர். செக் போஸ்ட் சார்ச்சூர். இங்கே வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் கேம்ப்லாம் இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது. மெக்கானிக்ஸ் கூட இங்கே கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல நான் இன்னும். ஆனால் மெடிக்கல் கேம்ப்லாம் இருக்குது. உங்களுக்கு நிறைய தங்கறதுக்கெல்லாம் இருக்குது இங்கே. சார்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கோம். பேங்குக்கு ஒரு இன்னொரு 55 கிலோமீட்டர் இருக்குது. பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். இந்த பஸ்ஸில் தான் வரும்போது அங்கே பிரிட்ஜில் வேலை நடந்துகிட்ருக்கு, டிராஃபிக்காக இருக்குது. நான் இங்கே சூப்பர் லொக்கேஷனு அப்படியே உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் அந்த பிரிட்ஜில் தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. தெரியுதுங்களா? அங்கே பைக்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இங்கே ட்ரக்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேயும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆறு ஒரு இடம் இப்போ காலியாக இருக்குது, தண்ணி இல்லை. பேங்கில் இருக்கோம். பஸ்ஸு ஒரு 1/2 அன் ஹவர் நிறுத்தினாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே டென்ஸ் எல்லாமே இருக்குது. 250 சார்ஜ் பண்ணுறாங்க பர்
ஒரு பர்சனுக்கு டென்ட்டுக்கு. சாரி டென்ட்டில் அந்த தாப்பால் ஸ்டே பண்ணுறதுக்கு. மூச்சு வாங்குது, ரொம்ப குளிருது எனக்கு. செகண்ட் ஹையஸ்ட்டு பாஸ் பார்க்கும்போது எனக்கு மூச்சு திணறுது, முடியல. நல்லா காற்றுங்களா போக முடியுமான்னு தெரியல என்னால். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்துட்டோம், அதுவும் ட்ரை பண்ணி போகலான்னு பார்ப்பேன். செம்ம டாப் ஆஃப் த ஹில்லில் சூப்பராக இருக்குது பாஸ். கண்டிஷன் மட்டும் பாடி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அழகாக இங்கே ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூலாம். என்னோட ஒன்றும் கண்டிஷனும் தாங்கல. மேபி வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க நிறைய பேர் இல்லை குரூரில். நான் பஸ்ஸில் வரதுனால எதுவுமே ப்ரிப்பேர்டாக வரல. ஜாக்கெட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. க்ளவ் மட்டும் வின்டர் க்ளவ் மட்டும் என்கிட்ட இருந்ததுனால மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பாடியாக இருக்குங்களா, அதனால் மூச்சு திணறுது எனக்கு. இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மி இல்லை, அதனால் ஸோ அடிக்கடி சாக்லேட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பரான வியூஸ் இங்கெல்லாம் இருந்து பார்த்தோம்னா.